ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்வீட் ஐட்டம் தான். இந்த மாதிரி ஸ்வீட்டான மைதா பிஸ்கெட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் என்னோடய ஸ்டைலில். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப்பு சுகர் எடுத்துக்கோங்க. நான் ஒரு கப் சுகர் எடுத்திருக்கேன். சுகர் கூட 2 ஏலக்காய் சேர்த்து நம்ம நல்லா சாஃப்டான பவுடர் மாதிரி மிக்சியில் அரைச்சிட்டு வர போகிறோம். இப்போது அரைச்சிட்டு வந்துட்டேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பவுடர் மாதிரி இருக்கும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுல் எடுத்து ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த அந்த பவுடரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூட பாருங்கள் எப்படி இருக்குன்னு பவுடர் இந்த பவுடர் கூட வாட்டர் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கிளாஸ் ஊற்றினா கூட போதும் தான். நான் 1/2 கிளாஸ் ஊற்றிருக்கேன். அதை நல்லா ஒரு விஸ்கி எடுத்து கலக்கி விட்டுக்கோங்க. கலக்குனதுக்கு அப்புறமா நெய் சேர்க்க வேண்டியது இருக்கும். நல்லா கலக்கியிருக்கோங்க. கலக்கிட்டு இப்போ நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறம் இப்படி நல்லா கலக்கிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். விஸ்கு வச்சோ இல்லை கரண்டி வச்சுனாலோ கலக்கிக்கோங்க. நல்லா கலக்குனதுக்கப்புறம் ஒரு கப் ஆஃப் மைதா, நான் சுகர் எடுத்து அதே கப்பில் மைதா எடுத்திருக்கேன். மைதா எடுத்து அதே மாதிரி கலக்கிக்கோங்க. அடுத்தது அதே கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அப்புறம் சால்ட்டு தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம். அப்புறம் பேக்கிங் சோடா நான் ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நல்ல இந்த மாவை கொஞ்ச நேரம் ஊற வச்சு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டு கொஞ்சம் திக்கான லேயராக வச்சு தேய்க்கணும். தேய்ச்சி எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை தான் பண்ணணும். நான் லோ ஃப்ளேம்லேயே ஃபஸ்ட்டு ஒரு 3 பிஸ்கெட் தான் போட்டு எடுத்தேன். எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆயில் கொஞ்சம் அதிகமாக ஊற்றி இந்த மாதிரி ப்ரௌனிஷ் கலராக வரணும். நல்ல ப்ரௌனிஷாக மாறினதுக்கப்புறம் தான் உள்ளே நல்லா சாஃப்டாக நல்லா உள்ளே எல்லாமே வெந்திருக்கும். இல்லைனா மாவு மாதிரி இருக்கும். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்வீட்டான மைதா பிஸ்கெட் ரெடி ஆயிரும். நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்தது எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். தேங்க்யூ, பாய்.